நம்ம சிஎம் முதல்வர் விஜய் அவர்கிட்ட வேண்டாங்க இந்த இடத்துல மட்டும் எனக்கு போஸ்டிங் போட்டுறாதீங்க அப்படின்னு வருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா நேற்று கதறுன்னு கதறியிருக்காரு. நம்ம முதல்வர் விஜய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேண்டாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் நம்ம விஜய் அவர்கள்கிட்ட கதறுன்னு கதறியிருக்காரு நேற்று. ஆனாலுமே விடாத நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னையே ஏமாத்துறியா, என்னையே எனக்கே நம்பிக்கை துரோகம் செய்கிறியா அப்படின்னு இப்போ இந்த வருண் ஐபிஎஸ் அவர்களை தண்ணி இல்லாத காடு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு இடத்துக்கு இந்த வருண் ஐபிஎஸ் அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, இடம் மாற்றம் செஞ்சிருக்காரு நம்ம முதல்வர் விஜய். ஸோ அப்படி இந்த 55 நாட்களில் என்ன நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டு 55 நாட்கள் ஆச்சு. 55 நாட்களாக என்னென்ன ஏமாற்று வேலை நம்ம தமிழகத்துக்கும் நம்ம முதல்வர் விஜய் அவருக்கும் இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் செஞ்சார். கடைசியாக எந்த இடத்துல இந்த வருண் ஐபிஎஸ் அவர்களை பொறி வச்சு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பிடிச்சிருக்காரு. ஸோ பிடிச்சதை ஒட்டி இப்போ எந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு இவரை மாற்றிருக்காரு. இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஏன் கதறாரு அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்ப ரொம்ப சர்ச்சைக்கு உரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் இருந்தார். சுருக்கமாக சொல்லணும்னா திமுக அவங்களுடைய கைக்கூலி மாதிரி இவர் செயல்படுறாரு, ஒரு அதிகாரி மாதிரி இவர் செயல்படலை, லஞ்சம் வாங்குறாரு, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே வந்துச்சு. இப்படி இருக்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு தக்க பாடம் கொடுக்கப்படும், ஏதாச்சும் ஒரு தூரத்தில் யாருமே பார்க்க முடியாத இடத்துக்கு தூக்கி போட்டுடுவார் முதல்வர் விஜய் இந்த வருண் ஐபிஎஸ் அவரை அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்ததே வேற. லஞ்ச ஒழிப்புக்கு ஒரு முக்கியமான அதிகாரியாக இந்த வருண் ஐபிஎஸ் முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப நம்பி அந்த இடத்துக்கு அந்த போஸ்டிங்க்கு வருண் ஐபிஎஸ் அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ ஒரு நம்பக்கூடாத ஒரு ஆளை முதல்வர் விஜய் அவர் நம்புறாரு அப்படின்னா அதுக்கு விசுவாசமாக தானே இருந்திருக்கணும் இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள். ஆனால் அப்படி அவர் செய்யாமல் முதல்வர் விஜய் அவருக்கே எதிரான விஷயத்தை இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் செஞ்சிருக்காரு போல இருக்கு. ஸோ அதை தான் இந்த 55 நாட்களில் இந்த வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதுக்காக இந்த துறையை கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்புகளை சொன்னாங்க. வருண் ஐபிஎஸ் அவருக்கு எதிராகவும் விஜய் அவர்களுக்கு கூட எதிராக சொன்னாங்க. இவருக்கு எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்றது போலவே பார்த்தீங்கன்னா இந்த வருண் ஐபிஎஸ் இவருடைய துறைக்கு கீழே இருக்கிற நிறைய விஷயங்கள் லீக் ஆகப்பட்டிருக்கு. முக்கியமாக சுருக்கமாக சொல்லணும்னா திமுக அவங்களுடைய ஒரு கைக்கூலி மாதிரி இவர் செயல்படுறாரு அப்படிங்கிற சந்தேகம் வருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே எழற மாதிரி இவர் நடந்துட்டு இருக்காரு. முக்கியமாக ஏவா வேலு அவருடைய மேட்டரில் இந்த ரெய்டு நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே ஏவா வேலுக்கு அவர் இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் சொன்னதாக கூட பார்த்தீங்கன்னா பரபரப்பு குற்றச்சாட்டுகள் வெளிவரத ஒரு சில பேர் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு திமுக அவங்களுடைய ஒரு முக்கியமான ஆளாக செயல்பட்டு இருக்க இந்த வருண் ஐபிஎஸ் அவருக்கு முதல்வர் விஜய் திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்ச உடனே இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவரை தொடர்பு கொண்டு எனக்கு திமுகவை பற்றி இது தெரியும் அது தெரியும், நான் உங்களுக்கு கூடவே இருந்து திமுகவை காட்டி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு திமுகவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு தன்னை ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் ஒரு ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒரு மனிதர் மாதிரி இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ முதல்வர் விஜய் அவரும் சரி இருக்கட்டும், இவர் முக்கியமான இலாக்காவுக்கு போடுவோம், ஏன்னா ஆட்சி மாறிட்டா போலீஸார்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் சொல்கிறதானே கேட்பாங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்பி இந்த வருண் ஐபிஎஸ் அவரை லஞ்ச ஒழிப்புக்கு போட்டுட்டாங்க. ஆனால் இவர் வந்த இந்த 55 நாட்களே தான் தீவிர திமுக விஸ்வாசி அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு. இவர் செய்கிற ஒவ்வொரு செயலையுமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள். அதனால தான் இப்போ இவர் எங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் சத்தியமங்கலம் அப்படின்னு ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்துக்கு தான் இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்களை பணியிடை மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் வேற ஒரு இடத்துக்கு இவரை மாற்றிருக்காங்க. அந்த ஈரோடு சத்தியமங்கலம் உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா காட்டுக்கு உள்ள மாதிரி ஜர்னி பண்ணிக்கிட்டு தான் அந்த சத்தியமங்கலத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த அலுவலகத்துக்கே இப்போ இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் போகணும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல சிக்னல் எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான இடம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வருண் ஐபிஎஸ் அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று மாற்றிருக்காரு. ஸோ தன்னை இப்படி ஒரு தனியில்லாத காட்டுறதுக்கு முதல்வர் விஜய் அவர் மாற்றிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நேற்று நம்ம முதல்வர் விஜய் அவருக்கு ஃபோன் போட்டு கதறியிருக்காரு, வேண்டாம் என்ன அங்கே மாற்றாதீங்க அப்படிங்கிற கதறி இருக்காரு, இந்த 12 மாற்றம் வேண்டாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிருக்காரு வருண் ஐபிஎஸ்.
ஆனாலுமே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இல்ல இங்க இந்த பணியிடை மாற்றம் கண்டிப்பா இப்ப செய்ய வேண்டியது வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி, அவர இப்போதைக்கு ஈரோட்ல சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு உள்ள இருக்கிற ஒரு காட்டு வனப்பகுதிக்கு உள்ள இருக்கிற ஒரு அலுவலகம், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கைத்தட்டி ஆரவாரமா, சந்தோஷமா இப்படிப்பட்ட ஒரு திமுக ஆதரவாளராக இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அவருக்கு ஃபர்ஸ்ட்டே இப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் குடுத்துருக்கணும். ஆனாலுமே முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா அதிகாரிகளும் நம்ம பின்னாடி நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரிகளை நம்பியிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சிருக்காரு இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள். அதனால இவருக்கெல்லாம் இந்த இடமும் பத்தாது, இதை விட மோசமான இடம் ஏதாச்சும் இருந்துச்சா அங்கே இவரை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சம்பவத்தை பார்க்குறவங்க எல்லாருமே இது சரியான முடிவு அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளையும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ வருண் ஐபிஎஸ் அவரை இப்போ ஈரோட்டில் இருக்கிற சத்தியமங்கலம், அதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்றிருக்காரு. முக்கியமாக தான் செய்தது ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே அதை திருத்திக்கிட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இப்படி சொல்லியும் கூட முதல்வர் விஜய் அவரை பாராட்டிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.